எங்க வச்சிருக்க? சொல்லுங்க மாப்பிள. மேல. என் குழந்தைய சரிச்சிட்டேடா. விடுங்க மாப்பிள. இருங்க 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 ஒரு நிமிஷம் இருங்க. மாமா பொறுமை. இது ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்கே வச்சு பண்ணா பிரச்சனை வரும். இது எங்கே வச்சு முடிக்கணும்னு எனக்கு தெரியும். அவனை சரிக்கணும் மாப்பிள. என் குழந்தைய இப்படி பண்ணிட்டா மாப்பிள. இது கண்டிப்பா அவன் அனுபவிக்கணும் மாப்பிள. ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் மேட்ரு போகாம பார்த்துக்கொண்டே என் பொறுப்பு. நான் பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே சினுங்கிற இந்த செல்ஃபோனும் ஒரு ரீசார்ஜ் கடையும் தான் முதல் காதல் எப்படி இருக்கும்னு எனக்கு உணர வச்சுது. என் பூஜாவை அங்கே தான் நான் முதலாக பார்த்தேன். Excuse me. சொல்லுங்க. என் மொபைல்ல பேலன்ஸ் இல்ல, பக்கத்துல எங்கேயும் டாப் அப் கார்டு இல்ல. ஈஸி தான் பண்ணுவாங்களாம். ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணணும். நீங்க வேணா என் செல்போனை யூஸ் இல்ல பண்ணிக்கோங்க. இல்ல நான் ஈஸி பண்ணிக்கிறேன். ஆனா கேர்ள்ஸ் நம்பர் கொடுத்தா மிஸ்யூஸ் பண்றாங்க. அன்னோன் நம்பர்ல இருந்து கால்ஸ், பேட் மெசேஜஸ்னு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஓகே. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு 2 மினிட்ஸ் என் கூட வந்து உங்க நம்பர்னு சொல்லி ரீசார்ஜ் பண்ணி தருவீங்களா? சரி வாங்க. ஆனா நீங்க என் நம்பர் பார்க்க கூடாது. வாங்க. ஓகே தேங்க்ஸ். ஹேய், பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து அவளை பார்த்துக்கிட்டே என் இதயத்துக்கிட்ட கேட்டேன், இதுதான் காதலா? அண்ணா இப்போ ரீசார்ஜ் பண்ண ரீசார்ஜ் ஆகலை. கொஞ்சம் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? இந்த நாய் பைக் ஓட்டுதா இல்ல ஃப்ளைட் ஓட்டுதா தெரியல. இப்படி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் தான் நான் பூஜாவை செகண்ட் டைம் பார்த்தேன். கையில் சின்னதாக ஒரு கட்டு, நெத்தியில் அழகாக ஒரு திருஷ்டி போட்டு, அதில் கூட என் பூஜா அழகுதான். ஏன் இப்ப சிரிக்கிறீங்க? இல்லைங்க, கொஞ்சம் பார்த்து. நான் ஏன் பார்த்து வரணும்? எனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியலன்னு சொல்லிட்டு வண்டியில பெருசா எல்போர்டு மாட்டி வச்சிருக்கேன். சரி, இந்த பொண்ணுக்கு தான் வண்டி ஓட்ட தெரியலன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல வரவங்க தான் பார்த்து வரணும். அந்த பல்சர் தடியை மட்டும் பார்த்து வந்திருந்தானா. ஐயோ பார்த்துங்க. எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் காஃபி. வெறும் காஃபிக்கு மட்டும்தான் தேங்க்ஸா? அப்புறம் இல்லைங்க, உங்களை காப்பாத்தினதுக்கு. காப்பாத்துனீங்களா? ஹலோ, விழுந்த நானே உடனே எந்திரிச்சிட்டேன். என் வண்டியை தூக்குறேன், நீங்க தான் 2 தடவை கீழே கீழே விழுந்தீங்க. ஞாபகம் இல்லையா? என்ன மறந்துட்டீங்களா? நான் தான் தூக்கி விட்டேன். ஓகே, வண்டியை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் தள்ளிட்டு வந்ததுக்கு வேணா யூ மீன் தேங்க்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்ச நாள்லேயே காதலாக மாறிச்சு. பூஜாவுக்கும் அதான் முதல் காதல். அதனால் அவளோட பாசமும் நாளுக்கு நாள் அதிகமாச்சு. கூடவே என்னோட பயமும் அதிகமாச்சு. கொஞ்ச நாளாவே யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. உன்னை நான் ஃபாலோ பண்ணுறதே பெருசு, இன்னொருத்தன் வேறையா? நான் பயந்த மாதிரியே அந்த நாளும் வந்துச்சு.
அதுவுமா இங்க ஏன்டா கூட்டிட்டு வந்திருக்க? சர்ப்ரைஸ். என்ன ஒன்றும் புரியலையா? ரங்கராஜன் எம்ஏபிஎல் யாருன்னு தெரியுமா? எங்க அப்பா. ஆதிகேசவன் ஐபிஎஸ் யாருன்னு தெரியுமா? எங்க மாமா. கலிய பெருமாள் எம்பிபிஎஸ் யாருன்னு தெரியுமா? அவ யாரு? டிசம்பர் 13 அவரோட கிளினிக் வர லேடி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் மயக்க மருந்து கொடுத்து ஆபாச படம் எடுத்ததா சொல்லி உங்க மாமா ஆதிகேசவன் அரெஸ்ட் பண்ணி உங்க அப்பா த ஃபேமஸ் லாயர் ஆர்ஆர் வாதாடி 15 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம ஜெயிலே தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவர் யார் தெரியுமா? ஓ, அந்த கிரிமினலா? என் அப்பா கலிய பெருமாள். இதை நீ எதிர்பார்க்கல? என்ன கண்ணெல்லாம் கட்டுமே. பார்த்து பார்த்து. நீ குடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்துருக்கேன். கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். நீ என்ன ரீசார்ஜ் ஷாப்ல பார்த்தது மட்டும்தான் யதார்த்தமா நடந்தது. மற்றபடி லவ் ஆக்சிடென்ட் எல்லாமே பிளானிங் தான். உன்னை டிசைனாக ஃபோட்டோ எடுத்து நெட்டில் போட்டா உங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? நான் உனக்கு கூட்டு வருவேன்னு எதிர்பார்க்கல. அவங்ககிட்ட என்ன பேச்சு? போடுங்க மாப்ள. இவனை அவ்வளோ சீக்கிரம்லாம் போட்டுறக்கூடாது மாமா. இருடி வரேன். நீங்க என்ன எதிர்பார்க்கல. டேய் யாரா நீ? நீ ரீசார்ஜ் ஷாப்ல பூஜா நம்பர் எடுக்கும்போதே உன் மேல எனக்கு டவுட் வந்துச்சு. உன்னை பத்தி விசாரிச்சேன். நீ ரொம்ப தப்பானவன்னு எனக்கு தெரிஞ்சது. பூஜா கிட்ட இதை பத்தி பல தடவை சொல்லலாம் ட்ரை பண்ணேன். கொஞ்ச நாளாவே யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. ஆனா ஒவ்வொரு தடவையும் நீ அவ கூடவே இருந்ததுனால என்னால சொல்ல முடியல. ஆனா இந்த தடவை விட மாட்டேன். உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒழுங்கா போயிடு. நான் பூஜாவோட தான் போவேன். அப்ப 2 பேர் சேர்ந்து மொத்தமா போங்கடா.
ஓப்பனுக்கு அனுப்புனா நாம் நினச்சதும் நடக்கும், இந்த ஃபைலும் காலி. பூஜா என் கையாலே உன்னை கொண்டுட்டேன். பக்கத்துல இருந்தும் என்னால உன்னை காப்பாற்ற முடியல பூஜா. என் பூஜாவை அங்கே தான் நான் முதல்ல பார்த்தேன். இதுதான் காதலா? உனக்கு கடைசி ஆசை எதுவும் இருக்கா? இமையில் நீ சருகாக, மனதில் நீ ரணமாக, இதயம் அதில் துடிப்பாக, நினைவில் நீ நிழலாக, நடையில் மட்டும் நீ தனியாக, தேகம் கனலாகி சிதைந்தேன் நான். என் சந்தோஷம்லாம் இவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு போயிருச்சேன் மாப்பிள்ள. நினச்சா கஷ்டமாக தான்மா இருக்குது. ஆனால் நம்ம முடிக்க வேண்டிய வேலை இன்னொன்று இருக்குது. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? அதான் அவனை கொன்று புதைச்சிட்டுமே மாப்பிள்ள. ஃபோட்டோவில் இருந்தவனை தூக்கியாச்சு. ஆனால் நம்ம ஃபேமிலி மேட்டர் ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் தெரியாமல் இருக்கணும்னா நம்ம இன்னொரு துணி தூக்கி ஆகணும். யார் மாப்பிள்ள அது? ஃபோட்டோ எடுத்து வந்தான்.